ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே தேவன் செய்திருக்கிற அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் அது எவ்வளவு பெரியது என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அதை சுருக்கமாக ஒரு வார்த்தையில சொல்வோமானால், கிருபை. அவர் செய்ததையும் அவர் கொடுத்ததையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, அல்லது நாம் அதை சம்பாதிக்கவும் முடியாது. எனக்காக உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த நீதியை தேவன் நமக்கு கொடுத்தார். தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு தகுதியை தான் வேதம் நீதி என்று சொல்லுகிறது. தேவன் பரிசுத்தர். ஒருவனும் ஒரு நாளும் கண்டீராதவரும் பார்க்க கூட முடியாத ஒரு ஒளியிலே ஜோதியாய் இருக்கிற ஒரு தேவன் ஒரு பாவ மனுஷன் எப்படி போய் அவருக்கு முன்பாய் நிற்க முடியும்? ஆனால் சற்று கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். அவருக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியாய் நிற்கும்படியான ஒரு தகுதியை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். பாவியான மனுஷனை தேவன் நீதியாக்கினார். பிறகு வேதம் சொல்லுகிறது, எந்த பாவம் இந்த பூமியில் வந்ததோ அந்த பாவத்து நிமித்தம் அந்த மரணம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது, அல்லது தீமை, சாபம், தரித்திரம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், இப்படி இவைகளெல்லாம் நம்மை ஆண்டு கொண்டிருந்ததாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிப்போம். ரட்சிப்பு என்று சொல்லும்பொழுது ஒரு மத மாற்றம் அல்ல. உங்கள் வாழ்விலே நீங்கள் ஏதோ ஒரு சபைக்கு வந்து சேர்ந்து நினைக்கக்கூடாது. நீங்கள் இயேசுரண்டை வந்திருக்கிறீர்கள். அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லும்படிதான் ஒரு கட்டடம். ஏதோ ஒரு அங்கத்தினர் ஆயிட்டேன், செத்தால் அந்த கோயிலே சாவேன் அப்படின்றதெல்லாம் அது ஒன்றும், அது ஒரு மூடத்தனம். சபையை நீங்க ஆராதிக்க கூடாது, அல்லது சபையில் இருக்கிற ஒரு போதகரை ஒரு பெரிய ஒரு மனுஷனா அவர் தெய்வம் மாதிரி பார்க்க கூடாது. ஏன் கட்டடம், ஏன் போதகர்? அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த, அல்லது இயேசுவை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கு தான் திருச்சபையை கர்த்தர் வைத்து ஒரு கட்டடம் கட்டி ஒரு பிரசங்க பீடம், அந்த பீடத்திலே நின்று தேவனுடைய வார்த்தையை வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிடும். சத்தியத்தை அறியாமல் இருந்தால் சத்தியம் விடுதலை ஆக்காது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கஷ்டம் வராது, எனக்கு கவலை சூழ்நிலைகள் வராது, எதிர்ப்பு வராது, போராட்டம் இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கும் காலங்களிலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனா இனிமேல் விசுவாசத்தில் பரீட்சை வரும் பொழுது நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. எனக்கு கண்மாரல்ல கவனிங்க, இயேசுநாதர் அந்த பூமியில் இருக்கும் பொழுது அது எவ்வளவு எந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணார், எப்படி பகுத்தறிஞ்சார்னு சொல்லும்போது நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவர் இயேசுநாதர் என்னால முடியுமா? உங்களுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கார். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், நீ வாழணும்னா அனுதினமும் காலையில் ஏஞ்சி இட்லி சாப்பிடுற மாதிரி, தோசை சாப்பிடுற மாதிரி என்னுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளு. நீ வாழனா மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீ பிழைப்பாய். இயேசுநாதரே கடிந்து கொள்றாரு பாருங்க. உடனே இயேசுநாதர் என்ன சொன்னார் பாருங்க, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை, இதுக்கு முன்னாடி தேவ சிந்தை இருந்தது, இப்ப மாம்ச சிந்தை. அப்படின்னா நம்ம சில காரியத்தை புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிப்போம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சில காரியத்தை புரிந்து கொள்ளணும். நாங்க என்ன சொல்றார் பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், அல்லது மூடத்தனமாயிராமல், அல்லது முட்டாள்தனமாக இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். இப்ப என்ன பாக்குறீங்களா? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் சைதாப்பேட்டை போங்கன்னு போடல. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அம்பத்தூர் போங்கன்னு சொல்லல. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நீங்க ஜப்பானுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, பின்லாந்து போங்க, அங்க ஒரு வெள்ளைக்காரர் இருப்பார் அவர் சொல்வான்னு சொல்லல. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு சொல்லுது, நீங்கள் 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 புரிந்து கொள்ளுங்கள்.
அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன? கல்வாரி சிலுவையிலே என் தேவன் செய்து முடித்ததை யோசிச்சு பார்க்கிறேன். என் தேவன் என்னுடைய வேதனையை, துக்கத்தை சுமந்தார், என் நோய்களை சுமந்தார். ஆகவே நான் வியாதியாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நான் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். நான் தரித்திரமாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, என் தரித்திரத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்தார். என் தரித்திரம் நீக்கப்பட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த வீட்டிலே நான் சொல்லுகிறேன், தேவ சித்தம் என்னவென்றால், நாங்கள் ஏழையாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நாங்கள் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருப்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? நாம் தோற்று போகிறதல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எனக்கு வெற்றி உண்டு. ஆகவே தோல்வி என்பது எனக்கு இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சித்தம் இது என்று நான் புரிந்து கொண்டேன். அப்ப சரீரத்தில் வியாதி வந்து முட்டாள்தனமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தில் கொடுத்தாரு நான் சொல்ல மாட்டேன். தரித்திரமான நிலைமை வரும்போது முட்டாள்தனமா பரவாயில்ல, என் குடும்பத்தில் தரித்திரம் இருக்கட்டும், அது இருந்தா இருந்துட்டு போ நான் சொல்ல மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதிர்த்து நிற்கிறேன். ஏன் எதிர்த்து நிற்கிறேன்னா, எனக்காக சொந்த குமாரனை கொடுத்தார்னா மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? எப்படி இப்படி ஒரு பலவீனமா கையை தட்டுறீங்கன்னு புரியல. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்ப ஏதாவது வாய்ச்சதுன்னா தேவ சித்தம் கிடையாது. உன் பிள்ளைங்க வீட்டுல கஷ்டத்தை அனுபவிச்சுனா தேவ சித்தம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளால உன் குடும்பத்துல சமாதானம், அது தேவ சித்தம். உன் கைகளின் பிரயாசத்தை, அப்ப உங்க கணவன் சம்பாதிக்கிற பணத்தை கடன்காரனே சாப்பிட்டு இருந்தா அது தேவ சித்தம் அல்ல. உன் வீட்டிலே என் சமாதானம் இருக்கும், உன் அலங்கத்தில் சமாதானம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி இந்த சமாதானம் இல்லாம போகும்? எப்படி என் பிள்ளைகளை பிசாசு கெடுக்க முடியும்? எப்படி என் குடும்பத்தை அவன் நாசம் பண்ண முடியும்? அப்ப அவனுடைய தந்திரம் என்ன? இது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறாரு, நீ பெற்றுக்கொள், நீ தப்பு பண்ணியிருக்கிற, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு தந்திரமா பேசிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க, நான் தப்பு பண்ணதுனால எனக்கு அது வரல, நான் நல்லது செய்யினால் ரட்சிப்பு வரல, நான் நல்லா இல்லாத போது தான் என்ன கர்த்தர் ரட்சித்தார். இப்ப ஒரு டவுட் எழும்புது, அப்ப என்ன வேணா செய்யலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிரியையினால ரட்சிக்கப்படல. God is not blessing me just because I do goody things. நல்ல நல்ல காரியத்தெல்லாம் செய்யறதுனால கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல. நான் எதை செய்யறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கல, நான் ஒன்னு செய்யாத போது என்னை ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ பவுல் சொல்றாரு, கிருபையின் கீழே வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சுகம் கொடுத்தாச்சு, செழிப்பு கொடுத்தாச்சு, வெற்றியும் கொடுத்தாச்சு, நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. ஆமென். இனிமேல் நீங்க எப்படி வாழ போறீங்கன்றது உங்க கையில இருக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 படிச்சு பாருங்க. கிருபையை பத்தி பேசிட்டே வந்துட்டு இப்ப அதை விளக்குறாரு. 16, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? சொல்றாரு, நீங்க இப்ப எதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்களோ அதுதான் உங்களை பொசஸ் பண்ணி, நீங்க எதை பிடிச்சி வச்சிருக்கீங்க, எதை செய்ய போறீங்க. ஒரு காலத்தில் பிசாசு நம்மளை பொசஸ் பண்ணி வச்சிருந்தான், கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். இப்ப நம்ம பிடிச்சி வச்சுக்க கூடாது. என்ன பாருங்க, இந்த புக்கை இப்ப நான் பொசஸ் பண்ணி என் கையில வச்சிருக்கேன், இப்ப நான் பிடிச்சி வச்சிருக்கேன், பிடிச்சதை விட்டா என்ன ஆகும்? போயிடும், அது திரும்ப என்ன பிடிக்காது. அதே மாதிரி பாவம் என்ன பிடிக்காது, பாவத்தை நீங்க பிடிச்சி கையில வச்சுக்க கூடாது. இப்பதான் கையை தட்டு, பாவத்தின் விடுதலை ஆயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவ பிள்ளை ஆயிட்டேன். பழைய மனுஷனுடைய சுபாவத்தை களைஞ்சிடணும், புதிய மனுஷ சுபாவத்தை தரித்துக்கணும். ஆமென். இப்ப நான் நல்லது செய்யறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கல, என்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆசீர்வதிச்சு சொல்றாரு, இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நீ போய் பிடிச்சுக்காத,
நீ கையில எடுத்துட்டு இது போமாட்டு கதை சொல்ற, நீ போடு, அதை எடுத்து கீழே போடு, அதை தூக்கி போடு, அந்த பழைய மனுஷ சுபாவத்தை கலந்து போடு. அப்ப முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆன பிறகு இனிமேல பழைய மனுஷ சுபாவம் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போகணும். அதுல முக்கியமானது என்னன்னா பகை, சண்டை, வைராக்கியம், மன்னிக்கப்படாத இருதயம். எல்லாம் சொல்லுவோம், பகை, சண்டை, வைராக்கியம், மன்னிக்கப்படாத இருதயம். சில பேர் வைராக்கியம் கேட்டு பாருங்க, எத்தனை மாசமா பேசுறது இல்லைன்னு அவங்க அக்கா கிட்ட 6 வருஷம் ஆச்சு. ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா பழைய மனுஷ சட்டையை இன்னும் களையல. அதனாலதான் நீங்க அவனுக்கு அடிமையா இருக்கீங்க. ஆளும்படி பிறந்த நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவைகள் உங்களை ஆண்டு கொள்ளுது. இப்ப கர்த்தர் சொல்றார், நான் ரட்சிப்பு கொடுத்துட்டேன், இப்ப நீதிக்கு போறியா பாவத்துக்கு போறியா? எதுக்கு நீ ஒப்பு கொடுக்க, அது உன்னை ஆண்டு கொள்ளும். அப்ப பாவம் உடனே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதை நம்ம செய்யறோமோ அதுக்கு நம்ம அடிமையாயிரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஒரு காலத்துல அது அடிமையா இருந்தது, ஆளும்படியான நிலை இருந்துச்சு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்ற, இல்ல இனிமேல் உன்னை ஆள முடியாது, நீ உன்னை பொறுத்தது, இட்ஸ் அப் டு யூ. நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இந்த பாவத்துல பொல்லாதது என்னன்னு பாத்தீங்கன்னா, அருமையா நான் சொல்லுகிறேன், இந்த வைராக்கியம், சண்டை, கோபம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் அதை வச்சிருக்கவே கூடாது, தூக்கி களையணும். எல்லாம் சொல்லுவோம், களைந்து போடுகிறேன். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. நாம் நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அது என்னன்னு பாருங்க, என்ன சொல்ற பாருங்க. 1:20, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை ஹலோ என்ன பிரதர், கோபம் தான் மனுஷனா பார்த்தா கோபம் வரலாம், ஆனா அந்த மனுஷ கோபம் வரக்கூடாது. நீங்க புது மனுஷன், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகள். நல்லையா சொல்லுவோமே, அது எப்படிப்பட்ட கோபம்? மனுஷ கோபம் சும்மா இல்லை. அது என்னன்னு பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16. அங்க நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல கெட்ட செயல்களும் உண்டு. திரும்ப படிங்க. வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்க என்ன இருக்குது? கலகம்னா கன்ஃபியூஷன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பிள்ளை ஆயிட்டோம். நமக்குள்ள இனிமேல் இந்த வைராக்கியம், இந்த சண்டை, இதெல்லாம் நம்மளை விட்டு தூக்கி போடும். சபையார் இங்க இருக்கீங்களா? காணாம போயிடாதீங்க. நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? ஆளும்படியாய் இருக்கிற நீங்க திரும்பவும் அடிமைகள் ஆகாதபடி. அதுதான் நான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஜோம் பண்ணா கட்டளையிட்டா போயிடுன்றார். எங்க பிரதர், நான் கட்டளையிட்டம் போவே இல்லைன்னா இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ற. ஆளுகை இல்லாம திரும்ப அடிமைத்தனமா வாழறதுக்கு காரணம் என்ன? ஏன் போக மாட்டேன்னா, அது சொல்லுது, நான் போலான்னு நீ தான் விட மாட்டேற, கையிலே பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பேய், சாப பேய் அல்லது வியாதியின் பேய், அருமையானவர்களே, அது போகாத காரணம் நீங்க கட்டளை இடுறீங்க. அது சொல்லுது, நான் போறேன், நீ தானே பிடிச்சு வச்சிருக்க, என்ன நான் எங்க பிடிச்சு வச்சிருக்கேன்? பவுல் யாக்கோபு சொல்லுகிறார், எங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க? வைராக்கியம், கலகம், குழப்பம், சண்டை, இது இருக்கிற இடத்துல எங்க இருக்குன்னா, அங்க சொல்லப்பட்ட அங்க என்ன இருக்குது? அப்படிப்பட்ட இடத்துல எல்லா கெட்ட செயலும் வந்துதான். விசுவாசியுடைய குவாலிட்டியே மாறுது பாருங்க. பிராக்டிகல் கிறிஸ்டியன் லிவிங் டிஸ்ட்ராய் ஆயிடுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு வைராக்கியம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சில நேரத்தில் சண்டை போடுறது. எல்லாம் சொல்லுவோம், பழைய மனுஷனையும் அதன் சுபாவத்தையும் நான் கலைந்து போடுவேன். திரும்ப சொல்லுங்க. இந்த பழைய சட்டை போட்டா அதுல ஒரு ஸ்மெல் வரும், நாத்தடிக்கும். அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை சில நாரிடுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நற்மனத்தை நற்கந்தமாய், நல்ல மனம். எல்லாம் சொல்லுவோம். அப்ப நல்ல மனம் வரணும், நல்ல சட்டையை போடு. அந்த நல்ல சட்டை புதிய மனுஷனாகிய நல்ல சட்டையை தரித்துக்கொள். எல்லாம் சொல்ல, புது மனுஷன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். நமக்கு வரவே கூடாது, அப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா பேசுறது. எல்லாருக்கும் இருக்கு இந்த பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன பண்ணணும்?
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசனமா சில காரியத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அது சரியா புரியல. அதுதான் விஷயம். 45:11 படிங்க. 45ஆம் அதிகாரம் 11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை அவனை உருவாக்கினுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள். என்ன சொல்றாரு? நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே வருங்காரியத்தை சொல்லுங்க, அமெரிக்காவில் ட்ரம்ப் வருவாரா இல்லாரி கிளின்டன் வருவாங்களா? கர்த்தர் வருங்காரியத்தை எனக்கு தெரியப்படுத்துறாரு. ஆண்டவரே என்ன நடக்க போகுது சொல்லுங்க. 2017 இந்தியாவில் சுனாமி வருமா, ஜப்பான்ல வருமா, நியூசிலாந்துல வருமா, எத்தனை பிள்ளைங்க எந்த மாதிரி வியாதியில சாப்பா, வருங்காரியத்தை என்கிட்ட சொல்லும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் வேற, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் என்பது வேற. பழைய ஏற்பாட்டில் தெரியாததை அறியாததை சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னால், அப்படியானால் நீங்கள் தீர்க்கதரிசிகள். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே நடக்க முடியாது. முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுதான் மற்ற காரியங்கள் நடக்கும். அதை இன்னொருத்தர் உறுதிப்படுத்துறார். அதனால வருங்காரியத்தை குறித்து யாரும் உங்களுக்கு சொல்ல வேணாம். உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு இருந்து போதிச்சு கற்றுக் கொடுப்பார். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது அங்கே இங்கே ஓடிட்டு வருங்காரியத்தை தெரியப்படுத்துற ஆவியானவரே எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன வருங்காரியத்தை தெரியப்படுத்துறது என்ன, அடுத்த வசனத்தை படிக்கணும், அதை விட்டுறோம் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இப்ப காட்ட போறேன். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் கரத்தினாலே சில கிரியைகளை செய்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே என் தேவன் அவர் செய்தது என்ன, அவர் கரத்தின் கிரியைகள் என்ன, வருங்காலத்திலே என் குடும்பத்தில் நிகழும்படி கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளை வருங்காலத்திலே உன் குடும்பத்தில் நிகழும்படி கட்டளையிடு. நான் செய்து முடித்திருக்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டிருக்கிறேனே, வியாதிகளை விட்டு அகற்றி இருக்கிறேனே. நீங்க என்ன பண்ணோம், வருங்காலத்தில் என் குடும்பத்தில் ஒரு வியாதியும் வரத்துக்கு அதிகாரம் இல்லை. இப்படியே இந்த குடும்பம் இருக்கிறதல்ல, இந்த குடும்பம் வர வர விருத்தியாகி உயர்ந்து வரும்படி, வருங்காலங்களிலே என் குடும்பம் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி அவர் கரத்தினாலே செய்து முடித்தபடினாலே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வறண்ட நிலமே பயிர் நிலமாக மாறு, அவாந்திர வெளியே தண்ணீர் ஊற்றாய் மாறு, இருளே வெளிச்சமாக, குறைவே நிறைவாக, சாபமே இந்த வீட்டை விட்டு அப்பாலே போ. வருங்காலம் இந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன் என்று நீங்கள் சொன்னால் சொன்னபடியே ஆகும். பிரியமானவர்களே, அவர் செய்த கரத்தினால செய்த கிரியைகளை கட்டளை இடுன்றார். நீங்க செய்திருக்கீங்களே கர்த்தாவே. கர்த்தர் சொல்றாரு, வரணுமா, என்னுடைய கரத்தின் கிரியைகள் உன் குடும்பத்தில் வரணும்னா, வருங்காலத்தில் நீ அனுபவிக்கிறனா நீ கட்டளையிடு. உன் பிள்ளைகளை குறித்து சொல். என் பிள்ளைகள் கர்த்தாவே வேதம் சொல்கிற சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகளை சாத்தான் அழிக்க முடியாது, வருங்காலத்தை கெடுக்க முடியாது. இந்த குடும்பம் இடிந்து விழுகிறதல்ல, என் வேலை நாசமாகிறதல்ல, பிசாசின் கிரியைகள் என் வீட்டில் காணப்பட முடியாது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கிறேன். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வந்தான், ஆனால் நீரோ அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தபடினாலே சாத்தானே உன் கிரியைகள் என் வீட்டிலே காணப்படக்கூடாது. அவர் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், என் பங்கு நிரம்பி வழியட்டும், ஜீவன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும் என்று கட்டளை இடுங்கள். எல்லாம் சொல்லுவோம், நான் கட்டளை இடுவேன். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம் தேவன் வந்து கலகத்தின் தேவன் அல்ல. அவர் God is not author of confusion. எல்லாம் சொல்லுவோம், என் தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். கலகத்திற்கு தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுது, நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. எல்லாம் சொல்லுவோம், என் தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. God is not author of confusion. கர்த்தர் நாமத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு கஷ்டம் வரும். அது என்னன்னா, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அவர் ஒரு விதையை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார். சில விதை வழி இறங்க விழுது, சிலது
கற்பாறையில் விழுது, சிலது முள்ளில் விழுது, சிலது நல்ல இடத்து. அதோடைய கான்செப்ட் என்னன்னா, தேவனுடைய வசனம் புரியாத ஜனங்க அவங்க வாழ்க்கை அழிஞ்சிருது. ஆனா தேவனுடைய வசனத்தை புரிஞ்சா, உள்ளத்துல போயிட்டா, அது 30, 60, 100 பலன் கொடுக்கின்ற. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன எதனால கஷ்டம் வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தான் உங்களுக்கு துன்பம் வருது. வசனத்து நிமித்தம். மார்க்குவின் சுவிசேஷம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்க இயேசுநாதர் சொல்றார், 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வசனத்து நிமித்தம் வரக்கூடிய துன்பம். சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையினால, அந்த வார்த்தை நிமித்தம் சில நேரத்தில் நமக்கு சில துன்பங்கள் வருது, சில பிரச்சனைகள் வருது. அதை எப்படியாவது எடுத்து போடணும்னு பார்க்குறான். நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க, அந்த வார்த்தை நிமித்தம், தேவன வசனத்தை எதை விசுவாசிக்கிறீங்களோ அது நிமித்தம் அதை எப்படியாவது உள்ள போகக்கூடாது, அதை எடுத்து போட்டுடணும். அதனால தான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான், தந்திரத்தை யூஸ் பண்றான். தேவனுடைய வசனம் சொல்லுது நீங்கள் சுகமானீர்கள், இப்ப ட்ரிக்ஸை யூஸ் பண்றான். வசனம் உள்ள இருக்குது இல்லையா, அதை எடுத்து போடணும். எடுத்து போட்டு என்ன சொல்றான், எங்க போச்சு உனக்கு இப்படி இருக்குதே, நீ சுகமாகலையே, நீ சரியாகலையே. உடனே தந்திரத்தை புரியணும். தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடும்படி வருகிற சாத்தானே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ காட்டுகிற இந்த சூழ்நிலையை வச்சு தேவ வசனத்தை பொய்யாக்காத. தேவனுடைய வசனம் சத்தியமானது, அது வேலை செய்யும். அந்த வார்த்தையை நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த தரித்திரம் என் வீட்டை விட்டு ஒழிஞ்சு போகும். எனக்கு கண்டிப்பா தெரியும், இந்த கையில நான் என்னென்ன செய்யணும் அத்தனை என் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வாரு. வியாபாரம் பண்றவங்க அப்படி பேசுங்க, படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். எனக்கு ஞானம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆள் கூட ஏழை கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஏழையே இல்லை. நம்மளுக்கு எப்ப பார்த்தா ஏழை வந்திருக்கேன் சுவாமி, ஏழை வந்திருக்கேன், ஏழை வந்திருக்கேன். நீ ஏழையே கிடையாது, நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். உள்ள இருக்குங்க, உள்ள இருக்கு. நீங்க வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுது உள்ள ரிச்சஸை வச்சிருக்காரு. என்ன, பணத்தை சம்பாதிக்க பலனை, திறமையை உள்ள வச்சிருக்காரு. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க உனக்கு முடியுமா, அது வருமா, நீ செய்திருவியா, உன்னால முடியுமா? நீங்க சொன்ன முடியும் முடியும் முடியும், என்னை பலப்படுத்துற இயேசுனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, முடியும். படிக்கிற பிள்ளைங்களை சொல்ற, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, எங்க அப்பா எப்படி ஃபீஸ் கட்டுவாருன்னு சொல்லாத. கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார். நீங்க படிங்க. உங்களை வருகாலத்தில் படிக்க வைக்கிறதுக்கு மில்லியன்ஸ் பணத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்புக்கு நிறைய இருக்கு. நீங்க மார்க்கை எடுத்துட்டீங்கன்னா பணத்தை கட்டுறதுக்கு நிறைய பேர் பணத்தை வச்சிருக்காங்க. இன்னும் அதை யூஸ் பண்ணாம பணம் அங்க தேங்கி கிடக்குது. ஆனா நீங்க கேட்கலாம், எப்படி படிப்பேன்? அதுக்கு தான் அந்த படிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க அப்பா பணத்துல படிக்கணும் அவசியமே கிடையாது. அப்படியே பாக்குறாங்க, என்னடா அப்பா எப்படி சொல்றாரு, எங்க அப்பா செய்யல, எங்க அப்பாவுக்கு முடியாது, எங்க அப்பா இவ்வளவுதான். நீ ஏன் அப்பாவை பார்த்துட்டு இருக்க? நீ ஏற்கனவே ரிச்சஸ். கர்த்தர் ஞானம் உனக்கு இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நல்லா படி. வெப்சைட்டை திறந்து பாரு, ஸ்காலர்ஷிப்னு போட்டு பாரு, எத்தனை பேர் வச்சிருக்காங்க. எதையும் சர்ச் பண்ணி, எப்ப பாரு உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கே சர்ச் பண்ணிட்டு இருந்தா, இல்லை யூடியூப் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதையே பார்த்துருந்தா ஒன்றும் கிடைக்காது. மற்ற ஃபேஸையும் உன் ஃபேஸையும் தான் பார்த்துட்டு இருக்கணும். அந்த ஃபேஸை பார்த்து என்ன பிரயோஜனம்? வருங்காலத்தில் பிரயோஜனம் அடையணும்னு நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆதாயமானதை, லாபகரமானதை, நன்மையானதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆகாத காரியத்தை தூக்கி போடுங்க. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு நீ ஒப்பு கொடுக்கிற? நீதிக்குரியதா பாவத்துக்குரியதா? தேவையில்லாத காரியத்தை ஒப்பு கொடுத்தா அது அடிமையாக்கிடுது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க. நீங்க நல்லது செய்யறதுனா நன்மைகள் அல்ல, நீ எது ஒப்பு கொடுக்குறியோ அது ஒன்று ஆளுது. இப்ப அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம் நம்ம. கர்த்தர் சொல்றாங்க, ஏற்கனவே நல்லா வச்சிருக்கேன், ஆனா நீ எதுக்கு ஒப்பு கொடுக்கிற? பாவத்துக்கா, வைராக்கியத்துக்கா, கலகத்துக்கா, கன்ஃபியூஷனா, குழப்பமா, சண்டையா, ஆகாத இடமா, தவறான இடமா, அங்க உட்கார்ந்து அது நம்மள ஆளுகை செய்து. ஆனா கர்த்தர் சொல்றார், அதை விட்டுட்டு அந்த பழைய மனுஷனை கலைஞ்சு நீங்கள் எண்ணி பாருங்கள், அவர் கரத்தின் கிரியைகளை குறித்து நீங்கள் கட்டளையிடுங்கள். ஆண்டவரே, எனக்கு எதிர்ப்பு இருக்குது, ஆனாலும் இந்த பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், பலனே வா என்று சொன்னால் பலன் உண்டாகும். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் வலதுகையை பிடித்திருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறார், எனக்காய் வழக்காடுவார், எனக்காய் யுத்தம் செய்வார், என் தலையை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை உயர்த்துவார், என்னை பெருக செய்வார், வர வர விருத்தியாகி 1000 மடங்கு நன்றாக இருப்பேன். பிசாசு எப்ப பாரு குற்றப்படுத்திட்ட, நீ தப்பு பண்ணிட்ட. நீங்க சொல்லணும், பிசாசே என்னை குற்றப்படுத்தாத, நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கேன். நீ என் கையில் இவ்வளவு நாள் தப்பா பிடிச்சி வச்சு போ, ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருணும். அந்த கோபத்தை, அந்த வைராக்கியத்தை, மன்னிக்கப்படாத இருதயம் எல்லாம் சொல்லும். சில பேருக்கு ரொம்ப மன்னிக்கவே மாட்டாங்க, அப்படியே கருன்னு வச்சுன்னு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தர் பிள்ளை, அவங்க சொல்றது கேட்டிருக்கேன். அந்த குடும்பத்தில் ஏதாவது நடக்கட்டுமே, உடனே அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் அடிச்சார், தலையிலே அடிச்சார். இன்னும் பாருங்க, அது என்னென்ன கதியாக போகுது. ஜெபத்துல வச்சிருக்கோம் நாங்க, இந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும். அவ்வளோ ஒரு வெறுப்பு, அவ்வளோ ஒரு வைராக்கியம், அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி. அந்த குடும்பம் நிர்மூலம். அதே பிரச்சனை இவங்க வீட்டுக்கு வரட்டுமே, இப்ப அந்த குடும்பத்துக்கு வந்ததுல பிரச்சனை, அதே பிரச்சனை இவங்க வீட்டுக்கு வரட்டுமே, என்னமோ கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோட இவங்க அதை சொல்ல, அங்க அதே வார்த்தை நீ அங்க சொல்லுவியா? அந்த குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும், அது மேல இருக்கக்கூடிய கெட்ட மனம், அவ்வளோ ஒரு எரிச்சல்னால அந்த குடும்பத்தை சபிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு நாளும் உங்க வாயிலிருந்து சாபமான வார்த்தை வரவே கூடாது. சட்டையை மாத்தி பிரயோஜனம் இல்லைங்க. உண்மையா நான் சொல்லுகிறேன், வெளிப்புறமான சில மாற்றங்கள் அல்ல, பழைய மனுஷோட சுபாவத்தை கலைன்னு சொல்லுது, அப்படியே சட்டையை கலைஞ்சு போடுன்னு சொல்லல. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாது. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.